பாராளுமன்ற குழு கூட்டத்துல அமித்ஷா 2022 அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ்ல நீங்க பேசிக்கோங்க, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா நீங்க கட்டாயம் ஹிந்தியில பேசணும், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அமித்ஷா. 2020 தேசிய கல்விக் கொள்கை 2015 இதுக்கு டீம் போட்டாங்க, 5 வருஷம் பண்ணிட்டு 2020 வரும்போது நான் சொல்லியிருக்கேன், தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் வந்தால்தான் தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தமிழ் மொழியை வாழ வைக்கிறவங்க, தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் மொழியை வாழ வைக்கிறீங்களா? நீங்க வாழ வச்சு கீழ்ச்சிட்டீங்களா? 10 பேர்ல 5 பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல, என்ன இதுல பேசிட்டு இருக்கீங்க நீங்க? 10 பசங்கள்ல 5 பசங்க 6 பசங்களுக்கு தமிழ் எழுத்து வடிவம் தெரியல. என்ன டேட்டா எங்க இருந்து எடுத்தீங்க? வாங்க, எங்க எடுத்தீங்க? கேமரா தூங்குப்பா, வாங்க வாங்க போலாம். எங்க எதுக்கு எடுக்கணும்? வாங்க அப்படியே வாங்க. பசங்க 10 பள்ளி மாணவர்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு வாங்க. சவால் சார், சவால் சவால் சார். களத்துக்கு போவோம். ஒரு வரி முரசொல்லி எடுத்துருவாங்க. அந்த ஒரு வரி தமிழை எழுத்து வடிவத்துல மாணவர்கள் தமிழகத்துல படிக்கிறாங்களான்னு கேளுங்க சார். ஒரு படிச்ச ஒரு பெண் டிஎஸ்பிக்கு செலக்ஷன் ஆகிறவங்களுக்கு தமிழ் எழுத்து தெரியல. இங்க தமிழ் இல்லாம போயிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத்து வடிவம் இல்லாம வெறும் பேச்சு வடிவம் மட்டும் தான் இருக்கு. இது நியூ எஜுகேஷன் பாலிசியை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அப்ப தமிழே காப்பாற்றப்படுமா என்ன? 100% இல்ல சார். நீங்க இல்ல சார், தெரிஞ்சா பேச உங்களுக்கு தெரியும் அளவுக்கு எனக்கு கிடையாது கிடையாது. கேந்திரிய வித்யாலயாவுல நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா? கேவி பள்ளிகள்ல நடந்துருச்சா இல்லையா? மாதேஷ், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அப்பதான் புரியும் சார். இல்லீங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லீங்க, அந்த இம்ப்ளிமெண்ட்ல நடைமுறைக்கு வந்துருச்சு. இங்க இம்ப்ளிமெண்ட் ஆவல. இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்.